என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெண்டுமே நமக்குள்ள தான் இருக்குங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா, காலையில எவ்வளோ சீக்கிரமா நம்ம முழிக்கிறோமோ, அவ்வளோ ஒரு பாசிட்டிவா, ஆக்டிவா, ஒரு எனர்ஜியோட டேய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருக்கா நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம்னா, எவ்வளோ லேட்டா தூங்குனாலும் எந்திரிச்சிடலாம் காலைல சீக்கிரமா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லட்டுமா? பூரிக்கு கிழங்கு தான் பண்ணியிருந்தேங்க. என்னோட ஸ்டைல்ல எப்படி நான் பண்றேன்னு நான் சொல்றேன். ஹோட்டல்லலாம் வந்து பூரிக்கு கிழங்கு குடுப்பாங்கல்ல, அந்த கிழங்கு தாங்க. நான் இப்படிதான் செய்வேன். நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடாயில ஆயில சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, ஆனியன், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணியும் கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பூரிக்கு இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல. கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணணும். முதல்ல கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிழங்குலயே நம்ம கூடயே வந்து பொட்டுக்கடலை பேஸ்டா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா செம்ம டேஸ்டியான பூரிக்கு கிழங்கு ரெடி ஆயிரும். எங்க வீட்டுல இந்த அளவுக்கு தான் நாங்க திக்கா வைப்போம். ஆனா இது இன்னுமே திக்கா ஆகணும். ஏன்னா ஹோட்டல் மாதிரி ஸ்டைல் வரணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க வச்சோம்னா ஹோட்டல் மாதிரி ஸ்டைலா வந்து திக்கா ஆயிரும். செம்ம டேஸ்டி. அதுக்கப்புறம் சுட சுட பூரி கூட சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் நம்ம சேனல்ல பூஜை அறை டீப் கிளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனல் நேம்க்கு கீழே லிங்க் இருக்கு. பை பை.